என்னடா என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? நான் பகலெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேன். ராத்திரில மட்டும்தான் நான் திருட வருவேன். இன்னைக்கு எங்கே திருட போகிறதுன்னு தெரியல. நம்மளுடைய சிஷியன்கிட்ட தான் கேட்க பார்க்கணும். நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம ஜனகராஜ் வர்றாரு. அண்ணாமல அண்ணாமல நம்ம திருட போகலாமா? என்னடா நான் திருடுறதுக்கு பிளான் போட்டு வச்சுட்டேன், இப்போ தான் திருட போகலாமான்னு கேட்குறேன். அண்ணாத்த எனக்கு தெரியாது, போகலாமா? அண்ணாத்த இப்போ நிறைய பத்தில் புதுசா ஒருத்தம் வந்துக்கிறான், திருடுறதுலாம் நல்லா நடிக்கிறான். யார் அது? ஓபா தலை ஓபா டபா திருளோ பாபா ஓபா ஓபா திருளோ. அதுக்கு அடுத்ததா கூட நம்ம கார்த்திகை கூப்பிட்றாங்க. நவரச நாயகன் கார்த்திகை. என்ன திருட கூப்பிடுறியா? நான் திருட மாட்டேன். எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க திருடுறது தப்பு. நான் திருட மாட்டேன். இவங்க எல்லாம் கேங்காக இருந்தாங்க. எப்பவுமே நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஜார்ஜி சார் லைனில் நின்று இருந்தாலே டோக்கன் வாங்குறதா நினச்சிப்பாரு. இந்த மேஷன் என்ன மேஷன் மேஷன் டோக்கன் வாங்குறதுன்னு நினைக்கிறேன். பெரிய பையன் அறிவு இல்லையா? யூஜா பிஜியா? சார் பிஜிங்க. பிஜி படிக்கிறேன், அறிவு இல்லையா? மாதம் மாதம் டோக்கனை மாற்றிட்டே இருக்கேன். வேலை வீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அண்ணன் வர்றாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பிரகாஷ் ராஜ் வராரு. அதுக்கு அடுத்தபடியா பூட்டை திறக்கலான்னு கிட்ட போறாங்க. ஆதித்யா சேனல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டேடி எனக்கு ஒரு டவுட்டு, அதில் ஒரு வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் கூட நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னடா டவுட் உனக்கு? ஐயோ உன் தொல்லை வேற தாங்க முடியலடா. அந்த நேரம் பார்த்து இந்த ஜாகி ஜான் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு அங்கிள் கேரக்டர் வருவார். ஐயோ வந்துட்டா பீமா பாபி பாபி போ, பீமா பாபி பாபி போ, கூட நுழையடா, எல்லாரும் மந்திரத்தை சொல்லுங்கடா. ஒரு வழியா வீட்டில் இருக்கிறதுலாம் தொலைஞ்சு போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம கமல் போறாரு. அது கமல் வீடு தான். என்னுடைய நண்பர் எனக்காக பரிசளித்த என்னுடைய ட்ரௌசரை யாரோ திருடி விட்டனர். அதை எப்படியாவது நீங்கள் பிடிச்சு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம பல்ராம் நாயுடு. என்னையா இது தொலைஞ்சு போனதை பார்த்துருக்கிற பிடிக்கல? ஏன் பிடிக்கல? எனக்கு நின்றால் பயம், நடந்தால் பயம், சிரித்தால் பயம், மேடை ஏறுவது என்றால் பயம், நண்பர் இடத்தில் பேசுவதும் பயம், ஃபாதரை பார்த்தாலும் பயம், ஃப்ரெண்டு இடம் போனாலும் பயம், கம்ப்யூட்டர் என்றால் பயம், படிப்பு என்றால் பயம், எல்லாமே பயம் தானே. பல்ராம் நாயுடு சரி வா பிடிக்க போலாம் சொல்லிட்டு கமலை பைக்கில் உட்கார வச்சுட்டு அங்கே பாதி வழியில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. என்னையா நடக்குது? லாரிக்கு வந்து கிடக்குதோ, லாரி கரைச்சிட்டு போயிட்டாரு சார். கிளியரா சொல்லியா இடைச்சது லாரிக்காரன், லாரி கரைச்சிட்டு போயிட்டாரு சார். என்னையா ஏதோ தொந்தரவு? எந்த வழியா ஏதாவது டெரரிஸ்ட் போனாரா? பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரி தான் சார் இருக்குது. என்னையா ஏதோ ஒரு வழியா நம்பியாரை பிடிச்சிட்டாங்க. உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. என்னையா ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குதோ, லைட் ஆன் பண்ணியா, சினிமா லைட்டு மாதிரி ஆன் பண்ணிட்டு குற்றவாளி நிஜம் சொல்றானா உண்டே சொல்றானா என்னமோ பார்த்தா தெரியும். இது வரைகளை நான் யாருமே பிடிச்சதில்ல, முதல்ல நீதான் பிடிச்சிருக்கிற, அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன். தொலைஞ்சி போனாரு என்னுடைய ட்ரௌசரு, அதை கமல்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நான் திருடி போக தான் வந்தேன். அதுக்கடுத்து ஒரு சின்ன சவுண்ட், ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட். அது வயிற்றுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. அதை வீங்கிட்டோம்னா உடம்புக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே போகுதுன்றதை சொல்லும். ஹலோ எங்கே இருக்க? கோயில தான் இருக்கேன். ஹலோ எங்கே இருக்க? கோயில தான் இருக்கேன். ஹலோ எங்கே இருக்க? கோயில தான் இருக்கேன். ஹலோ எங்கே இருக்க? கோயில தான் இருக்கேன்.
ஹலோ எங்கே இருக்க? உள்ளூருக. ஹலோ எங்கே இருக்க? உள்ளூருக. ஹலோ எங்கே இருக்க? 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 வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான். ஓகே, தேங்க்யூ. பல குரலில் பேசி அசத்திய மாறி